திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் சார்பில் அகில இந்திய அளவில் 16 வயதுக்கு உட்பட்டோர் அணிகள் பங்கேற்கும் டிஎஸ்சி சேலஞ்சர் டிராபி 2025 கிரிக்கெட் போட்டி திருப்பூர் முருகம்பாளையம் வயர்ஸ் கிரிக்கெட் கிளப் மைதானத்தில் கடந்த 12ஆம் தேதி முதல் நடைபெறுகிறது. லீக் போட்டிகள் முடிந்து முதல் அரையிறுதிப் போட்டியில் கடந்த 2 ஆண்டுகளாக முதலிடம் பிடித்த திருப்பூர் டிஎஸ்சி அணி மற்றும் கோவா ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ் அணி மோதியது. டாஸ் வென்ற டிஎஸ்சி அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. துவக்க வீரராக களம் இறங்கிய அபிநந்தன் 79 பந்துகளில் 126 ரன்கள் எடுத்தார். அதில் 16 பவுண்டரிகளும் 2 சிக்ஸர் அடித்தார். கருண் தனுஷ் 57 பந்துகளில் 86 ரன்கள் எடுத்தார். அதில் தலா 5 பவுண்டரிகள் அடித்தார். துவக்க வீரர்கள் நிலைத்து நின்று 167 ரன்கள் அடித்தனர். தொடர்ந்து 30 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 280 ரன்கள் எடுத்தது. ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ் அணியின் தீபராஜ் நாயக் மற்றும் அனஸ்கர் மால்கர் தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தனர். அடுத்த ஓவருக்கு 9.3 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலையில் கோவா ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ் அணி களமிறங்கியது. தொடக்க முதலே டிஎஸ்சி அணியினரின் சிறந்த பந்து வீச்சால் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்தன. 30 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 97 ரன்கள் மட்டுமே எடுத்தது. டிஎஸ்சி தரப்பில் பிரணவ் 3 விக்கெட் எடுத்தார். 183 ரன்கள் வித்தியாசத்தில் டிஎஸ்சி அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. மேன் ஆஃப் மேட்சை 126 ரன்கள் எடுத்த அபிநந்தன் பெற்றார். இரண்டாவது அரையிறுதியில் ஹைதராபாத் கோச்சிங் பியாண்ட் அணி மற்றும் கேரளா ஆர்எஸ்சி எஸ்டி அணிகள் விளையாடியது. இறுதிப் போட்டியும் 3ஆம் இடத்திற்கான போட்டியும் நாளை நடக்கிறது. மாலை நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் இந்திய அணியின் முன்னாள் வீரர் ஸ்ரீதரன் பங்கேற்கிறார்.